கோவை ப்ரூக்ஃபீல்ட்ஸ் நிறுவனம் CSR எனும் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் ஹாரோக் எனும் அமைப்புடன் இணைந்து குழந்தைகளின் புற்றுநோய் சிகிச்சைக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளனர். கோவையில் உள்ள ப்ரூக்ஃபீல்ட்ஸ் வணிக வளாக நிறுவனம் தனது CSR எனும் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு சமூக நல பணி திட்டங்களை தன்னார்வ அமைப்பினருடன் இணைந்து செயல்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் புற்றுநோயால் பாதித்த குழந்தைகளுக்கு முழுமையான பராமரிப்பை வழங்கி வரும் ஆரோக் எனும் அமைப்பினருடன் இணைந்து ப்ரூக்ஃபீல்ட்ஸ் நிறுவனம் வழங்கியுள்ள ஆதரவு குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு ப்ரூக்ஃபீல்ட்ஸ் வளாக அரங்கில் நடைபெற்றது. இதில் ஆரோக் கிவிங் ஹோப் அமைப்பின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் பிந்து நாயர் பேசுகையில், தற்போது நாடு முழுவதும் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மூலமாக 3500 குழந்தைகளுக்கு ஆரோக் அமைப்பு ஆதரவு வழங்கி வருவதாக கூறிய அவர், மருத்துவ உதவி இந்த அமைப்பின் மையப்பணி என தெரிவித்தார். எனவே உயிர் காப்பதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்ள பெரும் நிதியுதவி தேவைப்படும் நிலையில் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் வழங்கிய நிதி முக்கிய மருத்துவ செலவுகளை ஈடுகட்டுவதில் மிக முக்கிய பங்காற்றியதாக தெரிவித்தார். குறிப்பாக இரத்த பரிசோதனை, ரசாயன சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை செலவுகளை ஈடுகட்ட உதவியுள்ளது. இதன் மூலம் பல சிறுவர்கள் புதிய நம்பிக்கையுடன் புற்றுநோயை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதாக நெகிழ்வுடன் கூறினார். தொடர்ந்து பேசிய ப்ரூக்ஃபீல்ட்ஸ் நிறுவனத்தின் COO அஸ்வின் பாலசுப்ரமணியம், ப்ரூக்ஃபீல்ட்ஸ் எப்போதும் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்படுகிறது. ஆரோவுடன் இணைந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு முழுமையான பராமரிப்பை வழங்கும் என அவர் கூறினார். மேலும் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் பிற சமூக நல நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட்டு அதிக குழந்தைகளுக்கு உதவுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். We've been supporting RO for the last 3-4 years with our CSR funds. We're continuing that support this year. RO is primarily focused on helping families with childhood cancer and aiding the medical treatment of children with cancer. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக நான் CSR ஃபண்டிங் 3-4 வருஷம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ப்ரூக்ஃபீல்ட்ஸ் ROவை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே இடம் கொடுத்துட்டு இருக்கு நம்ம ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. அது ஒரு பெரிய விஷயம்னா, நம்ம போய் ரெண்டுக்கு இந்த இடம் எடுத்து ஒரு ஈவெண்ட் பண்ணணும்னா சின்ன NGOஸுக்கெல்லாம் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸு கொடுத்து இந்த கோர்ஸ் வந்து பாக்கி ஜனங்கள்கிட்ட எத்திக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியதும் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் தான். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு 13 வருஷமாக 12 வருஷமாக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் தட் ஹஸ் பீன் கிவன் பை ப்ரூக்ஃபீல்ட்ஸ் ஸோ ஃபார். தேங்க்யூ. ஸோ கரெக்டாக என்னால் என்ன நம்பர்ஸ் மட்டும் அப்படி சொல்ல முடியாது. மெயின்லி 3 ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஒன்று மதுரை GH ராஜாஜி மெடிக்கல் காலேஜ் மதுரை, ICH சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த் மெடிக்கல் காலேஜோட சில்ட்ரன்ஸ் விங். இங்கே வந்து கோயம்புத்தூர் KMCHல நம்ம ஒரு ஃப்ரீ வார்டு நடத்திட்டு இருக்கு. அந்த மெயின் ஹாஸ்பிட்டலெல்லாம் மெடிக்கல் காலேஜில் ஒரு ஃப்ரீ வார்டு இருக்குது. இந்த 3 இடத்துல தான் ப்ரூக்ஃபீல்ட்ஸோட ஃபண்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அங்கே இப்போ வந்து ஒரு நிச்சயமாக ஒரு 50 குழந்தைகளுக்கு மேலே போயிருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு.